ஐயோ ஏசி ஓடிட்டு இருக்கும் வாஷிங் மிஷின் போனா வாஷிங் மிஷின் வெடிச்சிருட்டி, இது உனக்கு தெரியாதா? அச்சச்சோ அத்தை, அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னா உங்களுக்கு? ஐயா நீ கிராமத்துல தான், உனக்குலாம் ஒன்றும் தெரியாது. வாஷிங் மிஷின் பண்ணி போட்டினா ஏசி வெடிச்சிடும், இல்லைனா வாஷிங் மிஷின் வெடிச்சிடும். தெரியாத உனக்கு? வச்சுட்டு போ. சேர்த்து நான் மதியம் வந்து போடுறேன், அப்போ தான் நல்ல வெயில் சுள்ளுன்னு அடிக்கும். அப்போ வந்து வாஷிங் மிஷினை போடுறேன். என்னது மதியம் வந்து வாஷிங் மிஷின் போறியா? பங்குனி வெயில் பல கட்டிட்டு இருக்கு, டேங்க் தண்ணியெல்லாம் சூடாக இருக்கும். மிஷினை போட்டினா மிஷின் வேஸ்ட் ஆகிடாதா? இவங்களுக்கே ஒன்றும் தெரியாது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்து பேசுவாங்க நம்மள்ட்ட. பாரு வீட்டோட பொருளை கெடுக்கிறதுக்குனே வந்து சேர்ந்துருக்கா பாரிவ. இப்போ என்னத்த பண்ண? மிக்ஸி தானே போட்டேன். ஏண்டி ஃபேனும் ஓடுது மிக்ஸியும் போடுற, கரண்ட் பில் யார் கட்டுறது? உங்க அப்பா வந்து கட்டுவேன். அப்பயே சொன்னேன் எங்க சொந்தத்தில் கட்டுறா எங்க சொந்தத்தில் கட்டான்னு. கேட்டானா எல்லாம் மூல மணிக்கே வந்து சேர்ந்துருக்குதுவோ. ஏப்ப நீங்க அங்கிருந்து தானே வந்தீங்க, என் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வரதுக்கு என்னவா மிக்ஸி போடுறேன்னு தெரியுது இல்ல? அடியே ரோசா, என்னாச்சு உன் பிள்ளை? 10th பையனாமே. அச்சோ 10th பையனால வாழ்க்கையே போயிடுச்சே. சரி நான் சொல்றாப்ல உன் பிள்ளைய படிக்கவே, அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா என் பிள்ளைய நான் அப்படிதான் வளர்த்தேன் தெரியுமா? இப்படியே நீ அவனை விட்டுன்னு வச்சுக்கேன், மூளை பாதிச்சிரும். அவ்வளவுதான், அவன் வாழ்க்கையே அம்பேல் தான். அவ்வளவுதான் போச்சு.